மொக்கமிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மொக்கமிக்ஸ் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து ரசிக்க. எனக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் கிடச்சிது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஷ்ஷஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபிஷ் குழம்பு அண்ட் மீன் பொரியல் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்புக்கு என்னோடய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நான் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். புளி கரைசல் தேவையான அளவு, சின்ன வெங்காயம், உப்பு, ஆயில் தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதில் வரமிளகா, தக்காளி, மல்லித்தூள், கறிமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவு, பூண்டு, அதுக்கப்புறம் இங்கே மாங்காய், இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மீன் குழம்பு பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மீன் பொரியலுக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கே நான் என்னோட மீன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், இது கறி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் லெமன், இது மூணுத்தையும் போட்டு நம்ம மீன் பொரியலுக்கான மீனை ஊற வச்சிடலாம். to 20 minutes இதை இப்படியே இது ஊறட்டும் இந்த மசாலாவில். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான என்னோட மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye, see you.